டோபமைன் லெவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஊரில் நீங்கள் அடிக்கடி ஃபீல் குட் மெமரிஸை நினச்சி பார்க்குறப்ப கிரியேட் ஆகும். நாம் இவ்வளோ நாள் ஸ்ரீவிக்கு வந்துட்டு போயிருப்போம். சின்ன வயசில் நாம் பார்த்து ரசித்த தேரோட்டம், மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த இந்த ஆண்டாள் தேட்டரும் சந்தோஷ் தேட்டரும் யாரால் மறக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த ஸ்டோரியை கேளுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 நண்பர்கள், ஒருத்தன் வில்லி, ஒருத்தன் புத்தன். இவங்க 2 பேருமே ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது புத்தன் புலியால் கொல்லப்படுறான். அன்னைக்கு தான் வில்லியோட கனவுல விஷ்ணு பகவான் தோன்றி, நீ இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஊரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வில்லி உருவாக்கின ஊர் தான் வில்லிபுத்தூர். இது காலப்போக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூராக மாறிடுச்சு. இந்த கதை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்தல புராணம் அப்படிங்கிற நூலில் இடம் பெற்றிருக்கு. படிக்காதவங்க படித்து தெரியும். நீங்கள் எங்கே போனாலும் பெருமையாக சொல்கிற அளவுக்கு இந்த மண்ணில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஊரை பற்றி நாம தானே பேசணும், வேறு யார் பேச போகிறாங்க? கலாச்சாரமும் நாகரிகமும் சேர்ந்து வாழும் ஆண்டாள் நாச்சியாரின் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஊரில் இருந்து ஸ்ரீவிக்கு கிளம்ப நான் ஸ்டார்ட் பண்ணால் பைக்கில் சார்ஜ் இல்லை. கடைசியில் என் மச்சான் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போன வழியில் எங்கள் ஊரில் பழமையான இடங்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆண்டாள் கோவில், 1906 கட்டப்பட்ட சர்ச், 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட மசூதி. இவ்வளோ நேரம் நாங்கள் வைபானது நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நீங்களும் சேர்ந்து வைபாக போகிறீங்க. ஏன்னா நம்ம ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. யாருண்ணே? முழுகல 600 1999 இந்த மார்க்கெட் செயல்படுது. நோய் எங்கனே போகுது? சரசன் யாரு? சரசன் இங்க வாங்க பாசே, உங்களை தான் எடுக்கணும். வேற உங்க பேரு? பிரேம்குமாரா? 18 வயசா தாண்டிடுச்சா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கேவா? சிலுத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கோம். சூப்பர். 400 குறைஞ்சிருக்கா அப்படியே இருக்கா? இன்னைக்கு தான் கம்மியாயிருக்கு. ரைட், ஓகே. 500 இருந்ததா? 600? 1000 வரைக்கும் போனது. சரிடா சரிடா. எங்களுக்கு பிடிச்ச இடத்த நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு வரலாறு குறிப்புகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. உழவர் சந்தை, மீன் மார்க்கெட், பெரிய மாரியம்மன் கோவில், திருப்பாக்கடல் பார்க், ஜோகோ கம்பெனி, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம், செண்பகத்தோப்பு அருவி, தீயணைப்பு படை, நிறைய லாட் ஆஃப் பால்கோவா கடைகள் இருக்குது. நன்றி ஸ்ரீவி மக்களே. நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது எங்களுக்கு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நன்றி. இன்னுமே ஸ்ரீவியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேசஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை கமெண்டில் சொல்லுங்கள்.